17ஆம் தேதி திருப்பாவை பாடல் 17 பாடி அதற்கான விளக்கங்களை நான் இப்போ கொடுக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் ஏம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கோம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம் பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பர மூடரத் தொங்கி உலகளந்த உம்பக கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொர் கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீரும் உறங்கேலோர் எம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடல்ல இதுவரைக்கும் தோழியர்களை ஆண்டாள் எழுப்பினாங்க. அதுக்கப்புறம் வாயிற்காவலனை எழுப்பினாங்க. இப்போ கண்ணனின் குடும்பத்தினர் அனைவரையுமே எழுப்புகிறார்கள். யார் யாருன்னு பார்த்தா, குடும்ப தலைவனாகிய நந்தகோபர், தலைவியாகிய யசோதா, காதலனாகிய கண்ணன், சகோதரனாகிய பலராமன், இவர்களை எல்லாம் அடைமொழியோடு அழகாக இந்த பாடலையே எழுப்புகிறார். மனுஷனாக இருந்தால் அவனுக்கு முக்கியமான தேவை 3. ஒன்று உடுப்பதற்கு உடை, உண்ணுவதற்கு உணவு, குடிப்பதற்கு நீர். இது 3 கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தேவை. இதையெல்லாம் யார் யாசகமாக கேட்டாலும் அவங்களுக்கு வாரி வாரி கொடுத்து அவங்க போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கொடுக்கக்கூடியவர் மாமனாராகிய அந்த நந்தகோபர். ஒருத்தருக்கு சாப்பாடு போடும்போது அந்த வயிறு முட்டை அவங்க சாப்பிடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, போதும் போதும் இதுக்கு மேலே போடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அங்கங்கே தண்ணீர் பந்தல் அமைச்சு நீர் தாகத்துக்கு தேவையான அளவுக்கு வயிறு முட்டை நீர் குடிக்கலாம் எல்லாரும். அந்த அவன் நீர் பந்தல். ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும்போது கொடுக்க கொடுக்க இது வேணும் அது வேணும் அது வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கலாம். ஆனால் இந்த நந்தகோபர் என்ன பண்ணுவானா, அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவும் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அவங்க போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுப்பாராம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த வள்ளல் தன் மாமனார் என்று சொல்லுகிறார். அதில் முக்கியமானது என்னென்னா, எல்லாரும் ஒன்று கொடுத்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை பெருசாக பப்ளிசிட்டி பண்ணிடுவாங்க. ஆனால் இவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அள்ளி அள்ளிக்கு கொடுக்கக்கூடியவர் நந்தகோபர் என்று அழகாக தன் மாமனாரை முதல்ல சொல்லிட்டாங்க. அடுத்தது தன்னுடைய மாமியாராகிய யசோதையை சொல்லும்போது, பெண்கள் அனைவருக்குமே தலைவி, குடும்பத்தினுடைய குத்து விளக்கு. அவள் எப்படிப்பட்ட அழகுடையவள் என்றால், அந்த யசோதை தன் மாமியாராகிய யசோதை எப்படிப்பட்ட அழகுடையவர் என்றால், அழகிய கண்களையும் சிறுத்த இடைகளையும் நீண்ட கூந்தலையும் உடைய அழகிய தாயே யசோதா, துயில் நீங்கி எழுவீர்களாக என்று கூறுகின்றார். அதுக்கு அடுத்தது தன்னுடைய காதலனாகிய கண்ணனை கூறும் பொழுது, வான வெளியை பிளந்து கொண்டு ஓங்கி வளர்ந்து, வாமனனா சின்ன உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விண்ணை எட்டி, விண்ணை ஒரு காலிலும் மண்ணை ஒரு காலிலும் அளந்து விட்டு வீரனாக திகழ்ந்தவர், வீர பராக்கிரமர், அந்த தேவாதி தேவர், அந்த வாமனர், நீங்கள் துயில் நீங்கி எழுவீர்களாக. அதுக்கு அடுத்தது, உன் தம்பியாகிய கண்ணபிரானும் நீங்களும் தூக்கத்தை விட்டு எழ வேண்டும் என்று அந்த பலராமனையும் எழுப்புகிறார். உன் தம்பி கண்ணனும் எழுந்துக்கணும், நீங்களும் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பலராமனையும் எழுப்புகிறார். இந்த பாடலில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 3வது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமர்த்தம் பேர்பாடி என்று சொல்லும் பொழுது அந்த வாமனனுடைய புகழை அந்த 3வது பாட்டில் ஆண்டாள் பாடியிருப்பாங்க. இப்பொழுது இந்த 17வது பாடலிலும் வானத்தை கிழித்து ஓங்கி விண்ணை ஒரு காலிலும் மண்ணை ஒரு காலிலும் ஓங்கி அளந்தவன் அந்த வாமனர் என்று தன்னுடைய காதலனாகிய அந்த கண்ணனை புகழ்ந்து பாடுகின்றார். இதே போன்று 24வது பாடலிலும் இதே போன்று வாமனனை புகழ்ந்து பாடுவார். அதை நம்ம அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். அதனால ஆண்டாள் இந்த வாமனரை முக்கியத்துவம் கொடுத்து பாடுகிறார் என்றால், அந்த கண்ணனினுடைய அந்த வாமன அவதாரத்தினுடைய முக்கியத்துவமானது
நமக்கு மிக சிறப்பாக இங்கே விளங்குகிறது. இதுவே இப்பாடலுடைய விளக்கம். இப்போ இந்த பாடலுடைய சிறப்பு என்று பார்த்தால், நந்தகோபரை எழுப்பும் பொழுது தர்மத்தினுடைய தலைவன் அவர். ஆடை, தண்ணீர், அதே நேரத்தில் சோறு, இவை அனைத்துமே போதும் போதும் என்கின்ற அளவிற்கு அனைவருக்கும் தந்து உதவி செய்கின்றவர். அத்தகைய நந்தகோபரை நீங்கள் எழ வேண்டும் என்று முதலில் நந்தகோபரை எழுப்புகின்றாள். அடுத்ததாக தன் மாமியாரினுடைய அழகை வர்ணிக்கும் பொழுது, நீண்ட கூந்தலை உடையவள், அழகிய கண்களை உடையவள், சிறுத்த இடையை உடையவள், பெண்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவள், குடும்பத்தினுடைய குத்துவிளக்கு, நீயாகிய குத்துவிளக்காகிய தாயே நீங்கள் எழுந்திருங்கள் என்று அந்த தாயை எழுப்புகிறாள், யசோதை தாயை எழுப்புகிறாள். அடுத்து தன் கணவனாகிய காதலனாகிய கண்ணனை எழுப்பும் பொழுது, விண்ணை ஒரு காலிலும் மண்ணை ஒரு காலிலும் அளந்து மக்களை காத்து ரட்சித்தவன் அந்த கண்ணன் என்று சொல்லி நீங்களும் துயில் எழ வேண்டும் என்று கண்ணனை எழுப்புகிறாள். அதைக்கடுத்தது தேவாதி தேவனாகிய அந்த கண்ணனினுடைய சகோதரன் பலதேவர், வீரத்தில் சிறந்தவர், வீரக்கழல் அணிந்தவர். அந்த வீரக்கழல் அணிந்த அந்த பலராமர் எழ வேண்டும் என்று எழுப்புகிறாள். இப்போ இந்த ஒவ்வொருத்தருடைய பெருமைகளை இங்கே பறைசாற்றிக் கொண்டு அனைவரையும் துயில் எழும்படி கூறி அவர்களை துயில் எழுப்புவதாக அமைவது இப்பாடலுடைய சிறப்பாக இருந்தாலும், புகுந்த வீட்டினுடைய மாமனார், மாமியார், சகோதரர், தன்னுடைய காதலர் இவர்களை எல்லாம் விட்டு வைக்காது இந்த பாடலில் மிக சிறப்பாக அவர்களுடைய பராக்கிரமங்களை கூறி அவர்களை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளதால், இப்போ மாமியார் வீட்டை பற்றி அந்த அம்மா எவ்வளவு சிறப்பை தன்னுடைய பாடலில் கூறுகிறார் என்று கூறும் பொழுது இந்த பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு 18வது பாடலை பாடி அதற்கான விளக்கங்களை சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.